கோவையில் OLX செயலி மூலம் கார் வாங்குவது போல் நாடகமாடிய மர்ம நபர்கள் காரின் உரிமையாளரை கத்தியால் குத்தி காரை கடத்தி சென்றிருக்கிறார்கள். OLX கொள்ளை கும்பல். இருந்து உங்களது காரை நேரில் பார்க்க நாங்கள் புறப்பட்டு விட்டோம் என்றும் கூறி அவசரப்படுத்தி உள்ளனர். வெங்கடேஷ் அவர்களுக்கு தனது ஆட்டோ கேரேஜ் முகவரியை கொடுத்து நேரில் வருமாறு கூறியுள்ளார். அவர் குறிப்பிட்ட முகவரிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த 2 நபர்கள் காரை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதற்கு ஒப்புக்கொண்ட வெங்கடேஷ் தானும் காரின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்துள்ளார். காரை சிறிது தூரம் ஓட்டி பார்த்தவர்கள் எங்கள் அண்ணனிடம் கேட்டுவிட்டு காரை வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளனர். அவர்களை நம்பிய வெங்கடேஷ் அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு புரோசோன் மால் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த 2 ஒருவர் திடீரென காரை ஓட்டி வந்த வெங்கடேஷை கத்தியால் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தார். இதில் நிலை குலைந்த வெங்கடேஷ் காரில் இருந்து கீழே குதித்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட கும்பல் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பினர். இந்த தாக்குதலில் கழுத்து, கன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த வெங்கடேஷ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காரை திருடிச் சென்ற நபர்கள் கோவில் பாளையம், சந்தைப்பேட்டை, கொண்டையம்பாளையம் ஆகிய பகுதிகளில் சாலை ஓரம் நடந்து சென்றவர்கள் மீது விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருப்பதும் சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இதில் சுமார் 4 பேர் காயமடைந்தனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும். ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலை தாண்டதுமே பின்னாடி உக்காந்தவன் எதையோ வச்சு பட்டார்னு 2 சைடு அடித்தான். எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே டோரை திறந்து ரன்னிங்லேயே வெளியே ஜம்ப் பண்ணிட்டேன். இந்த சைடு உக்காந்தவன், முன்னாடி லெஃப்ட் சைடில் உக்காந்தவன் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் அப்புறம் அங்கேருந்து டக்குன்னு அவங்க வண்டி இங்கே நிற்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு இங்கே வந்து வண்டி இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். அப்போ இங்கே வந்து வண்டியை பார்த்தா அவங்க வண்டி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் போய் ஃபஸ்ட் எய்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி எல்லாத்துக்கிட்டும் சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பாளையத்தில் ஒரு 20 பேரை வண்டி எல்லாத்தையும் இடிச்சுட்டு அப்படியே போயிருக்கான். காரை திருடிச் சென்றவர்கள் கொண்டு வந்த பைக் வெங்கடேஷின் கேரேஜ் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது திருட்டு பைக்காக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வழக்கு பதிவு செய்த சரவணம்பட்டி போலீசார் காரை விலைக்கு வாங்குவது போல் நாடகமாடி திருடிச் சென்ற நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.